Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme தரப்புல வந்துட்டு அவங்களோட அப்கமிங் ஸ்மார்ட் போனான Realme C3s இல்லனா Realme C3i என்ற இந்த ஒரு Realme C சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு அப்கமிங் ஸ்மார்ட் போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Realme C3s and C3i. So இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் பத்தி வந்துட்டு இப்போ நான் இங்க உங்ககிட்ட சொல்றேன் இந்த வீடியோல. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்மே வந்துட்டு ஒரு ரூமர்டான ஒரு விஷயமாவே வந்துட்டு இப்போதைக்கு இருக்காது. அதுக்கான காரணங்களும் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோ கடைசியில் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஸ்மார்ட் போன் அதாவது Realme C3s இல்லைன்னா Realme C3i எந்த பேர்ல வரும்னு தெரியல. ஆனா இந்த ஸ்மார்ட் போன் உடைய ஸ்பெசிபிகேஷன்ஸை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல RMX 2020 என்ற இந்த பேரோட தான் வந்துட்டு இது லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸை பத்தி நம்ம பேசணும்னா இதோடைய டிஸ்பிளே வந்துட்டு ஒரு 6.5 இன்ச் அதே HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த Realme C3ல பார்த்தா அதே டிஸ்பிளே தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு ஒரு 5000 mAh ஒரு பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு Realme C3யோட வந்துட்டு ரொம்ப சிமிலரான ஒரு பேட்டரி சைஸ் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு MediaTek உடைய Helio X20 என்ற இந்த ஒரு கொஞ்சம் ஒரு பழைய ப்ரொசஸர் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 வருஷத்துக்கு பழைய ஒரு ப்ரொசஸர் தான் இந்த ஒரு Helio X20. ஸோ இதை வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ G70 வந்துட்டு இங்கே இவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு Realme C3i என்ற இந்த மாதிரி ஒரு வேரியண்டா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் இருக்கலாம்னு நிறைய பேர் வந்துட்டு யூகிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டவுன் கிரேட் வெர்ஷனா இருக்கலாம். ஸோ ப்ரொசஸர் கொஞ்சம் டவுன் கிரேடா இருக்கிறதுனால ஒரு டவுன் கிரேட் வெர்ஷனா இருக்கலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமராஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அப்கிரேட் வெர்ஷனா இருக்கலாமோன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு ட்ரிபிள் ரேட் பேக் கேமரா செட்டப் வந்துட்டு Realme எடுத்துட்டு வராங்க. ஸோ அதோட பிரைமரி மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொண்டு இந்த ஒரு ட்ரிபிள் ரேட் பேக் கேமரா செட்டப் இங்கே எடுத்துட்டு வராங்க. அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அதே Realme C3ல பார்த்து ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிபிள் ரேட் பேக் கேமரா செட்டப் வச்சு தான் வந்துட்டு நிறைய பேர் இது வந்துட்டு Realme C3s இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் ஒரு அப்கிரேட் வெர்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ கேமராஸை வச்சு ஒரு அப்கிரேட் வெர்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு டவுன் கிரேடா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இங்க ஒரு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வந்துட்டு இங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டவுன் கிரேட் வெர்ஷன் Realme C3i இருக்குமா இல்ல ஒரு சின்ன அப்கிரேட் வெர்ஷனான Realme C3s இருக்குமான்னு நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ இதான் இந்த ஒரு Realme C3i இல்ல Realme C3s இருக்குமான்ற அந்த ரூமர்ல இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அன்வீல் ஆகலை. ஸோ பேஸ் வேரியன்ட் கண்டிப்பாக 3+32வும் டாப் வேரியன்ட் வந்துட்டு 4+64 இந்த ரெண்டு வேரியன்ட்ஸோட தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் இதோட ப்ரைஸிங் வந்துட்டு ப்ரொசஸரும் கேமரா அந்த அப்கிரேட் கேமராவும் டவுன் கிரேட் ப்ரொசஸரை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ப்ரைஸிங் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 6000 ரூபாய்க்கு ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருவேளை Realme C3i வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக Realme C3க்குன்னா ஒரு 1000 ரூபாய் ஆச்சு கம்மியாக வந்துட்டு இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் அதே நேரத்தில் Realme C3s இருந்தால் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக 1000 ரூபாய் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு இந்த ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெக்ஸோட வரக்கூடிய இந்த RMX 2020 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க ஸ்கிப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்துட்டு இவங்க Realme C3 லான்ச் பண்ணியிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே Helio G70 எல்லா ஸ்பெக்ஸுமே இந்தியாவில் லான்ச் பண்ண அதே ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணிட்டு ஆனால் ஒரு ட்ரிபிள் ரேட் பேக் கேமரா செட்டப்போட வந்துட்டு அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் தாய்லாண்டில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு சர்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு RMX 2020 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு Realme C3 இந்த ஒரு பேர்லேயே வந்துட்டு இவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் தாய்லாண்ட்லயும் வந்துட்டு இவங்க இந்த ஸ்பெக்ஸோட வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது Realme C3i அண்ட் C3s இல்லாம இது நார்மலா Realme C3ஆவே வந்துட்டு அந்த ரெண்டு இடத்துக்கு இவங்க லான்ச் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு.
ஸோ இதான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா C3s இருக்கட்டும் இல்லை C3i இருக்கட்டும் இப்போதைக்கு இவங்க இங்கே எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நார்மலான Realme C3 ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தாய்லாந்து வெர்ஷனாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேங்க. ஸோ until then signing off from Sandeep.